மேஷம், இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து இனியும் பாசத்திற்கு மயங்காமல் இருக்கணும். பாசத்தை காட்டி பல விஷயங்களை உங்ககிட்ட இருந்து சாதிச்சுக்கிட்டு இறுதியாக உங்களை கை கழுவி விடக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பாசம்னு நினைத்து பாசக்கயிறில் இனியும் மேஷம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தயவு செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசா பாசங்களையும் நீங்கள் ஒதுக்கி வைத்தால் உங்களின் லட்சியத்தை நோக்கி அதிவேகமாக நகர முடியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் இனியும் எவரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும். 7.5 சனி உங்களை எதுவுமே செய்யாது அப்படின்ற ஒரு மன தைரியத்துக்கு முதல்ல நீங்கள் வரணும். அதாவது எத்தனை பேர் சூழ்ந்தாலும் வீரன் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போர்க்களத்தில் போராடுவான் அப்படின்றது மாபெரும் விதியாய் இருக்கும் பொழுது நீங்க எத்தனை முறை தோற்றாலும் இறுதி வரை ஜெயித்து விடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? உங்களின் முயற்சிகள் எப்பொழுதுமே வீண் போகாது. நிச்சயமாக மேஷம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. முதல்ல நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இரண்டாவது, உங்களின் மனதை திடகார்த்தமாக வைத்து கொள்ளுங்கள். யார் உங்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை 100 மடங்காக சொன்னாலும் அவங்க கிட்ட நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும். எப்பொழுது நீங்கள் உங்களின் கோபத்தை அடக்கி ஆள்கின்றீர்களோ அப்பொழுது முதல் இந்த ஜெகத்தையே மேஷத்தால் அடக்கி ஆள முடியும். இதுதான் சூட்சமம். காரணம் என்னன்னா, உங்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள் உங்களின் கோபத்தை தேவையில்லாமல் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குமானால் இழப்பது மேஷம்தான். பலவிதமான வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். நீங்க எந்த ஒரு தருணத்திலையுமே எவருடைய பிரச்சனையிலும் தலையிடாமல் இனி வரும் காலங்களில் இருக்கணும். அவ்வளவுதான். மே மாதத்திற்கு மேல மேஷம் என்ன செய்யணும் அப்படின்னா, தான் உண்டு, தன் வீடு உண்டு, தன் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் உண்டுன்னு நீங்க வாழ்ந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் அப்படியே விலகி ஓடிவிடும். அடுத்தவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் காதில் வாங்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனையில் நாமும் இறங்கி ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றி தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகையால் மேஷத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் தினமும் காலை எழுந்ததுமே சூரியனை பார்த்து மனதார கும்பிட வேண்டும். அந்த ஆதவனின் ஒளிக்கதிர்கள் உங்களின் கண்களில் இறங்க வேண்டும். அப்படி இறங்கும் பட்சத்தில் சனியால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நிகழாது. காரணம் என்னன்னா, சனீஸ்வரர் இருள் கிரகம். அந்த ஆதவன் இந்த ஜெகத்திற்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தியை கொண்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு தினமும் காலையில் எழுந்ததுமே சூரியனை பார்த்து மனதார உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் தேவைகளையும் விண்ணப்பமாக வைக்கும் பட்சத்தில் சனீஸ்வரனுடைய எவ்வித தடைகளும் உங்களை நோக்கி வரவே வராது. நம்பிக்கையோடு இருங்க. மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். மிகப்பெரிய அளவில் நீங்கள் அறுபடை வீட்டுக்குத்தான் போகணும்னு அவசியமே இல்லை. உங்களின் இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முருகனின் ஆலயத்தை நோக்கி உங்களின் பாதங்கள் செல்ல வேண்டும். அவ்வளவுதான். இனி வரும் காலங்களில் மேஷம் எவருடைய துணையுமே இல்லாமல் அதல பாதாளத்திலிருந்து மேலே ஏறி வெற்றியை அடைய முடியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களின் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களின் படத்திற்கும் தினமும் புஷ்பங்களை வைக்க பழகி கொள்ளுங்கள். நீங்கள் புஷ்பத்தை வைக்கவில்லை என்றாலும் காய்ந்த புஷ்பங்கள் அந்த தெய்வத்தின் படத்திற்கு மேலே இருக்கிற மாதிரி தயவு செய்து பார்த்து கொள்ளாதீங்கள். காய்ந்த புஷ்பத்தை பார்த்ததுமே அதை அகற்ற வேண்டும். ஏன்னா காய்ந்த புஷ்பத்திற்கு பலவிதமான மன அழுத்தங்களையும் தேவையற்ற சண்டைகளையும் அந்த இல்லத்திற்குள் உருவாக்கக்கூடிய
சக்தி இருக்குது. தயவு செய்து நீங்க தெய்வத்தின் படத்திற்கு புதிய பூவை வாங்கி வைக்கவில்லை என்றாலும் பழைய புஷ்பத்தை பார்த்ததுமே அதை அகற்றி விடுங்கள். மிகப்பெரிய அளவில் வேலை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்திற்கு மேலே வேலை கிடைத்தே தீரும். சனீஸ்வரன் எந்த விதமான தடையையும் வேலையில் ஏற்படுத்தவே மாட்டார். மிகப்பெரிய அளவில் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியாத அளவிற்கு பலவிதமான மன அழுத்தங்களை உங்களுக்கு கொடுப்பார். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் காதில் வாங்கக்கூடாது. பல நாளாக தடைபட்டு கொண்டே இருந்த திருமணங்கள் நடக்க போகுது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் 30 வயது ஆகியும் இன்னும் திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்க இல்லையா, அந்த நிலை மாறப்போகுது. உங்களின் மனதிற்கு பிடித்த வண்ணமே உங்களின் திருமண வாழ்க்கை அமைய போகுது. சந்தோஷமாக இருங்க. மிகப்பெரிய அளவில் மேஷத்திற்கு இனி நல்லது மட்டுமே தான் நடக்கும். எந்த விதமான தீங்கும் நடக்கவே நடக்காது. காரணம் என்னன்னா, அந்த அறுவடை முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக அனுக்ஷணமும் இருக்க போகுது. இந்த காணொளியில் நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முதல் விஷயம், தயவு செய்து தெய்வத்திற்கு பூ வைக்கவில்லை என்றாலும் காய்ந்த பூவை தயவு செய்து வைக்காதீங்க. அதை பார்த்ததுமே அகற்றி விடுங்கள். ஏனெனில் தெய்வமும் நம்மை போல அனைத்து விதமான சுபாவங்களையும் கொண்டதுதான். நாம் எப்படி அழுக்கு துணிகளையும் அழுக்கு பூக்களையும் தலையிலோ உடம்பிலோ சுமக்க மாட்டோமோ, அதை போலதான் தெய்வத்திற்கும் தேவையற்ற அழுக்குகள் அதனை சுற்றி இருப்பதை சிறிதளவும் விரும்பாமல் அந்த தெய்வம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். நம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் தீருமா? நிச்சயமாக தீராது. ஆகையால் நீங்க தெய்வத்தை அலங்கரிக்கவில்லை என்றாலும் அந்த தெய்வத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விதமான அசுத்தங்களையும் அப்புறப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் கண்களில் பட்டதுமே தயவு செய்து அந்த காய்ந்த புஷ்பங்களையும் குப்பைகளையும் பூஜை அறையில் இருந்து உடனுக்குடனே அகற்ற வேண்டும். இரண்டாவது, அவ்வளவு எளிதாக எவராலும் காலையில் எழுந்ததுமே சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. அப்படி பார்த்துவிட்டால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிணிகள், பீடைகள், தரித்திரங்கள் இவை யாவுமே உங்களை விட்டு உடனுக்குடனே விலகி ஓடும். உங்களின் படுக்கை அறையில் நீங்கள் காலையில் எழுந்ததுமே பார்ப்பது போல ஏதாவது ஒரு தெய்வத்தின் படத்தை வையுங்கள். அந்த தெய்வம் உக்கிர தெய்வமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களின் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். மகாலட்சுமியின் படத்தை வையுங்கள். உங்களின் இல்லத்திற்குள் மாபெரும் செல்வங்கள் தழைத்து விளங்கி கொண்டே இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த அசுரர் குலத்தை அழித்த முருகனின் படத்தை வையுங்கள். மிகப்பெரிய அளவில் மேஷம் வாழ்க்கையில் வளர்வதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் படுக்கை அறையில் தெய்வத்தின் படத்தை வைக்கலாமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை பல நாளாக சுமந்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதாவது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவன். அந்த தெய்வத்தை நாம் தான் பலவிதமான பொருட்களையோ பலவிதமான விஷயங்களையோ பார்க்கும் பொழுது தெய்வமும் அந்த இடத்தில் இருக்குது அப்படின்றத உணராமல் இருக்கின்றோம். இன்று வரை நாம் தெய்வத்தின் படத்தையோ தெய்வத்தின் விக்கிரகத்தையோ பார்க்கும் பொழுதுதான் தெய்வ நம்பிக்கைக்குள்ளேயே வருகின்றோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தின் படத்தை நாம தூங்கி எழுந்ததுமே பார்க்கும் வண்ணத்தில் வைப்பது எந்த விதமான தவறுமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் காலை எழுந்ததுமே அந்த தெய்வத்தின் படத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களின் மனம் மாபெரும் நிம்மதி அடையும். அந்த நிம்மதியோடு நீங்க அந்த நாளை தொடங்கும் பொழுது எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது.
மேஷத்திற்கு 7.5 சனியால் இனி எந்த விதமான கெடுதல்களும் நடக்காது. நம்பிக்கையோட இருங்க. மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா இனியும் நீங்க வாழ்க்கையில் அவமானங்களையும் தோல்விகளையும் சந்திக்க போவதில்லைன்னு தான் அர்த்தம். மிகப்பெரிய அளவில் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதிகாலையில் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் தேவைகளையும் ஆதவனை பார்த்து நீங்க விண்ணப்பமாய் வைக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களின் எண்ணங்களை உங்களின் மனதிலிருந்து அப்படியே ஈர்த்து உங்களுக்கு திருப்பி தரும். மிகப்பெரிய அளவில் உங்களின் லட்சியத்தை நீங்கள் வெகு விரைவில் அடைய முடியும். என்னுடைய அன்பான மேஷ ராசி அன்பர்களின் ஆசைகளும் தேவைகளும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக உங்கள் சார்பாக அந்த சண்முகநாதனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.